வணக்கம். சரி, இப்போ மங்களகரமாக மஞ்சள் கலரில் அண்டே கூட இப்படி இருக்கிற நீங்கள் எண்டக்கே ஜாலியாக இருந்தீங்க. 50 பிறந்த நான் மட்டும் சாரிகளை கொண்டு வந்து நான் கட்டும் கொண்டு 3 மணி வேலை எங்கண்ட ஒண்ட விட்ட மச்சாள் ஒண்ட விட்ட மச்சாளுக்கு இந்த வேலை நான் ஜோட்டியில் நிற்பா அம்மா அழகா இருக்கும் படம் பிடிச்சி போனோம் அந்த நான் பிழைச்சி போய் சாரில் இருந்து மடிவா இருக்கிறீங்க. சரி, அழகா இருக்குண்ணே. சரி, அப்போ அம்மாவுக்கு முதல்ல 50வது நீ பிறந்தாலும் வாழ்த்துக்கள். சரி, அப்போ பாதி கிணறு தாண்டி அப்படியே 50 மேலே தெரியல. ஓடி ஆடி உழைக்கக்கூடிய யாருமே வயசு ஏழியா பூகா. ஏன்னா கடின உழைப்பு இளமையா வச்சிருக்கு. அதனால நான் ஓடி திரிகிறேன். இளமையா இருக்குன்னு இல்லை. சரி, நான் முதல்ல மங்களகரமாக ஆரம்பிப்பேன். இப்படிங்கோ. சரி, அப்போ லக்ஷ்மி வந்திருக்கா. அவங்கள தேடி யார் வந்தது? லட்சுமி தேவி. ஏன்னா என்ன கொண்டு வந்திருக்கா லட்சுமி தேவி? அப்படிதானே நாங்கள் அடுத்ததையும் காசை கொடுத்துருவோம். என்றால் காசு மேலே காசு வந்து ஆசையாக இருக்குமே. சரி, அதாங்க எப்போ இதை எப்படிங்கோ. அடுத்த குபேரன் வந்திருக்கார். யார் வந்தது? குபேர பகவான். அவரும் வந்து காசு கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட லட்சுமி குபேரன் 2 பேர் தொழில் என்ன தெரியுமா? செல்வத்தை தக்க வைத்தல், அதே நேரத்தை பெருக்குதல். அப்படித்தானே? அப்போ உங்களுக்கு நிறைய செல்வங்கள் வந்து சேரட்டும். இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். செல்வங்கள்ல நான் சொல்றது காசு பணம் மட்டும் கிடையாது. ஒரு அன்பா இருக்கட்டும், சரியா, உறவுகளா இருக்கட்டும். இந்த இவ்வளவு வந்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி உறவுகள் பெருகிறது நல்லதான். சரி, அப்ப அந்த மாதிரி செல்வங்கள் பெருக்கணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. அப்ப அம்மாவுக்கு பிடிச்சிருக்கல? அது குபேரன் வந்தாச்சு, லக்ஷ்மி வந்தாச்சு. கேட்கறாங்க லாப தாரம். சரியா, இன்னொன்று இருக்கு, அதையும் கொடுத்துருவோம். ஒண்ணுங்க. ரைட். இப்போ பழங்கள் வெக்க காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பழங்கள் எடுக்கிற நல்ல அப்படித்தானே. சரி, அப்போ நிறைய பழங்கள் இருக்கு. வெயில் காலத்தில் இப்போ கூடாது. இப்போ இரவாயிட்டு நாளை காலம் விடிஞ்சா பிறகு பச்சை புளும் ஒரு துண்டு கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு யூஸ் குடிங்க. ஏபிசி யூஸ். சூப்பர். ரைட். அப்போ எல்லாம் முடிச்சிருக்கா? சரி, இப்போ கேட்க வச்சிருவோம். இதை எடுத்துருக்கோம் கேட்க போனா. அப்போ 50 சொல்லி வயசாக காலிப்பிடாங்க. நான் ஒன்றும் செய்யலாது. ரைட். கேக்கோட சேர்த்து இன்னும் 2 கிஃப்ட் இருக்கு. அது 2மே ஃப்ரேம் தான். சரியாம்மா? அப்ப சொல்லுங்க, யாரு கொடுத்தாங்க? சொல்லுங்க, யாரு கொடுத்தது? யார் எங்களை எப்படி அனுப்பினு சொல்லுங்க. அங்க 2 தம்பியை வரைக்கிறோம். பொருங்க, உங்களுக்கு எத்தனை சகோதரம் மொத்தமா? நான் 2 தம்பியாக. நீங்க மொத்தமா 3 பேர். 2 தம்பியாக நிக்கிறேன். அவையில கொடுத்துன்னு சொல்றீங்களா? அவையில கொடுப்பேன். மச்சால் மேல இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறேன் 2 பேர். இங்க ஒரு மகன் இருக்கிறார். அம்மா வைக்கிற நீ பண்ணி வந்து மகன் இருக்கிறார். இங்கே மச்சால் மேல இருக்கிறேன். ஒன்றோட மச்சால் மேல இருக்கிறேன். அங்கே மச்சால் மேல இருக்கிறேன். வேற எப்படின்னு தெரியாது. இதுக்கு நீங்க சொதியான விളിக்கலாமே. நீங்க லிஸ்ட்ல வேற நான் அக்கா சொல்ல போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணா அவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால யாரு கூட தெரியான்றதுக்கு இது தெரியாதுன்னு சொல்லிக்கலாம். யாரா இருக்கு கெஸ் பண்ணுங்க. நீங்க யாரா சொன்னா அப்படி செய்யப்படும். சொல்ல மாட்டேன், கஷ்டம் தான். 3:30 மணி 4 மணி பொழுதுல சாரியை கொண்டு வந்து அந்த அவங்க கொண்டா பேரன்னு சொல்றது. அப்பதான் அப்ப அவங்களுக்கு ஆகல் பிடிக்கும் யார் கொடுத்து. அப்ப இன்னைக்கு என்ன சாப்பாடம்மா? இதுல என்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு கேக், அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரூட் பாஸ்கெட், அதே மாதிரி லக்ஷ்மியில 50,000 ரூபாய் காசு வச்சு கொடுத்தது ஒரு ஆள். மற்றது உங்களுக்கு ஒரு ஃப்ரேமும் குபேரன்ல காசு வச்சு கொடுத்தது இன்னொரு ஆள். அப்ப சொல்லுங்க, 2 பேர் கொடுத்தான். அதான் சொன்னேன், 2 தம்பி இருக்கிறேன். 2 தம்பி பேர் கிடையாது, ஒவ்வொரு தம்பியும் கொடுத்தாங்களா? 2 பிள்ளைகள் இருக்கிறோம். தம்பி எனக்கு 2 மகனும் மகளும் இருக்கிறோம். எனக்கு 2 வேணாம். யார் 2 சரியா சொன்னீங்கடா. அந்த ஃப்ரேம் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நூல்ஸ் சாப்பிட்டு பறந்துடுவேன். அப்படி இல்லை. பேர் சொல்லுங்க பாப்போம். என்ன பேர் சொல்லுங்க. அரு இல்லை, அந்த பேரே இல்லை. அந்த பேரும் இல்லை. அந்த பேரும் இல்லை. இல்லை இல்லை. அவ ஹரிஹரன். அவர் தான் குறுக்கேலை. சரி, இதுல என்னென்ன விஷயம் சொன்னால் 2 ஃப்ரேம் இருக்கு. சரி, அதுல கவிதைகள் போட்டிருக்கு. அதனால இந்த கவிதைகளை பார்த்து கொண்டுதான் நாங்க கொடுக்க வேண்டும். சரியா? ரைட். என்ன கவிதைன்னு சொல்லி நான் கவிதை வாசிக்கிறேன். அது பூரா ஃப்ரேம் தான். சரியா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போடப்பட்டிருக்கு. இதுல நீங்களும் உங்களுடைய யாரை நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி. அம்மாவுக்கு பின் என் வாழ்வை செதுக்கிய என் 2ஆம் தாய்க்கு இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பொன்விழா ஆண்டிலே நீ எல்லா நலன்களும் பெற்று இன்னும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் அக்கா. 50 ஆண்டு கால உங்கள் அனுபவமும்
அன்பும் எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து. இந்த பொற்கால தருணத்திலே என் அன்பான அக்காவிற்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு உங்களுடைய தயா ஃபேமிலி. சரியா? பிடிங்க பாருங்க வாங்கி உங்களை தான் பிறந்த நாள் சரி, அது தயா குடும்பம் கொடுத்தது. பிடிச்சிருக்கா? ரைட். அடுத்த கவிதையும் இருக்கு, இதுலயும் ஒரு பெரிய கவிதை இருக்கு. சரியா? ரைட். அவர் வந்து குபேரன் இருக்கு இல்லையா, குபேரன் இந்த ஃப்ரேம் கொடுத்தது தயா ஃபேமிலி. அடுத்தது யாருன்னு சொல்லி பார்ப்போம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போடப்பட்டிருக்கு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50வது பிறந்த நாள் காணும் என் செல்ல மகளுக்கு என்று உன் பிறந்த நாள். வாழ்த்த துடிக்கும் என் உதடுகள் மௌனமாய் மண்ணுக்குள் இருந்தாலும் என் ஆன்மாவினுடைய ஆசீர்வாதம் உன் தலைக்கோதி வாழ்த்துகிறது மகளே. நீ பிறந்த அன்று உன் முதல் அழுகுரல் கேட்டபோது நான் தான் முதலில் சிரித்தேன். இன்று நீ வளர்ந்து நிற்கிறாய். உன் ஒவ்வொரு வளர்ச்சியையும் மேலே இருந்து இமைக்காமல் பார்க்கிறேன். உனக்கு வைரங்களோ தங்கமோ வாங்கித்தர என்று நான் அருகில் இல்லை. ஆனால் உனக்குள் நான் விதைத்த தைரியமும் நேர்மையும் என் பேரன்பும் உன் வாழ்நாள் முழுமைக்கும் நான் தரும் அழியாத பரிசுகள். அப்பா இல்லையே என்று ஏங்கி உன் பிறந்த நாள் சந்தோஷத்தை கண்ணீரால் நினைத்து விடாதே. நீ சிரிக்கும் போதுதான் என் நினைவுகளுக்கு உயிர் கிடைக்கிறது. நீ ஊதும் மெழுகுவர்த்தி ஒளியில் நான் உன் நிழலாக அருகிலேயே நிற்பேன். தடைகளை உடைத்து நீ முன்னேறு. சிகரங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. 1000 ஆண்டுகள் நீ வாழ என் ஆயுளையும் உனக்கு தந்து வாழ்த்துகிறேன் என் செல்லமே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகளேன்னு சொல்லி அப்பா வந்துட்டு உங்களுக்கு வாழ்த்து தந்திருக்கிறார். சரி, இதே எப்படிங்க, இதுல அப்பா இருக்கார், நீங்க 3 இருக்கீங்க பாருங்க. நடுவ அப்பா இருக்காரா? அப்பா அம்மா வைக்கிறமா? சரி, பிடிச்சிருக்கா? சரி, இது வந்து கொடுத்தது ராஜா. அரே என்ன அமைதியாட்டீங்க? சரி, வந்ததுல எது ரொம்ப பிடிச்சது? எல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாம் பிடிச்சிருக்கா? அப்பா இல்லையன்ற புறதான் எனக்கு. அதான் சொல்லிட்டாங்களே, இருந்தே அவர் இல்லையே, அவர் இல்லையன்னு தான் எனக்கு வருவான். இப்போ இருந்தே 2 அவ்வளவு கொண்டாட்டங்களோட இருப்பேன். பீட்டன் பிறந்தது எல்லாம் சந்தோஷமா செய்திருப்பேன். சரி, அதான் இப்ப எங்களுக்கு பிடித்த உறவுகள் வந்து உடல் மட்டும்தான் அழி, இந்த உயிர் இருக்கு இல்லையா, ஆத்மான்றது உண்மைதானே இருக்கு இல்லையா. அண்ணன் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, கடவுள் மாதிரி. அதே மாதிரி உங்களுடைய அப்பா உங்களோட பக்கத்துல தான் இருப்பார். என்ன எங்களால் உணர முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனால் அந்த சக்தி உங்களோட இருக்கும். அப்போ சரி, உங்களோட சொன்ன மாதிரி உங்களோட உறுதுணைக்கு காரணம் உங்களோட அப்பா தான். உங்களோட அப்பா கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டேன். சரி, அதனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கீங்க இல்லையா. சரி, அதனால அந்த அழுக வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, அதனால நீங்கள் மகிழ்ச்சியாக பண்ணீங்கன்னா அப்பா இன்னும் மகிழ்ச்சி அடையும். நீங்கள் அப்பா இல்லைன்றது ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்பா உங்களோட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்பயும். அது உங்களுக்கும் ஃபீல் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இல்லையா. அப்படி ஃபீல் பண்ணிக்கலாம் அப்பா இல்லைன்னு. அவர் இல்லையே நெடுகளும் நாங்கள் நெடுகளும் அவர் இல்லையே எந்த ஒரு கவலை தானே. பிள்ளைகள் இப்படி இருக்கைகள் எந்த நிலைமையில வரைக்கல அவர் பார்க்க இல்லை. ஆனால் அவன் தன்னை கடமையை தவறாக செஞ்சுட்டேன். உங்கள்ட்ட இதையும் எதிர்பார்க்கல நினைக்கிறேன். தன்னுடைய கடமை தவறாக செஞ்சுட்டு அவர் வந்து கூடி சீக்கிரம் வாழ்ந்த போய் நினைக்கிறேன். சரி, அது இருந்தாலும் கூட யாருமே எங்களுக்கு பிடிச்ச யாருமே எங்களை விட்டு போறது இல்லை. எங்களோட அப்பப்பா அம்மம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சோம். எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு அவங்க பக்கத்துக்கு தான் ஃபீல் ஆகும். நான் அப்படி தான் நினச்சிக்கொள்கிறேன். அதனால இப்போ போய் இருந்துட்டு ஆனந்த கண்ணு வந்தாலும் கூட அல்ல அழுக வந்தாலும் கூட நினைச்சிட்டு பக்கத்தில் இருக்காங்க ஒரு தோட்டத்தில் வாழ்றது. அதனால அப்படியே நீங்களும் வாழ்வீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பிறந்த நாள் வளப்படா இல்லை. சரி, கலந்து சூப்பர், எல்லாம் பிடிச்சிக்கலாம். அப்போ உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது எல்லாம் ஹாப்பி தானே? சரி, என்ன சொல்ல போறீங்க? பிடிச்ச கிளவையில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, இதே பொண்ணோட போய் இருக்கணும். அன்றைக்கு நான் வரும்போது இருந்த அக்கா இன்றைக்கு இல்லை. சரி, அப்ப இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிவலட்சுமி. பொன்விழா காணும் பூங்கொடியே, அனுபவங்கள் எனும் ஆபரணம் பூட்டி, அன்பு எனும் மகுடம் சூட்டி, 50 வசந்தங்களை கடந்த அரசியே. அம்மா கருவறையிலே என்னை சுமந்தாள், ஆனால் அக்கா நீ உன் இடுப்பிலே என்னை சுமந்தாய். நடைபழகும் போது என் கைப்பிடித்தாய், தவறு செய்யும் போது கண்டிக்கும் தாயானாய். 50 ஆண்டுகள் ஓடி மறைந்தாலும் என் கண்களுக்கு நீ இன்னும் அந்த சிறுமிதான். இந்த 50வது வயதிலே உனக்கு இறைவன் கொடுத்த ஆகச் சிறந்த பரிசு, உன் விரல் பிடித்து விளையாட ஒரு குட்டி பேரன் பிறந்து விட்டான். அக்காவாய் இருந்த நீ இன்று அழகிய பாட்டியாய் உருவெடுத்துள்ளாய். உன் 50 வயது தழும்புகள் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் மறையட்டும். மருமகளாய் வந்த என்னை உன் வீட்டு மகளாய் மாற்றிய மந்திரக்காரி, மாயக்காரி மந்திரமே புறவா. சரி, மச்சாள் என்ற சொல்லிற்கு நீ நல்ல இலக்கணம் சொன்ன அன்பு தோழி. மச்சாள் என்று அழைக்காமல் உன்னை அக்கா என்று அழைக்க வைத்தாய். தம்பியின் அக்காவாய் மட்டுமன்றி எனக்கு தாயாகவும் என்ற உன் அன்பு பெரியது. பொன்விழா காணும் என் புண்ணியமே, ஆரோக்கியம் உன் காலடியில் கிடக்கட்டும், மகிழ்ச்சி உன் முகத்து நிலைக்கட்டும், நோய் நொடிகள் அண்டாமல்
குறையாத செல்வமும் குன்றாத புகழும் பெற்று 60ஆம் கல்யாணமும் 100ஆம் ஆண்டு கண்டு நிறுவி வாழ்க வேண்டும் அக்கா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி உங்கள் திவாகரன் தம்பி நவநீதா ஆசை மச்சாள் வந்து வாழ்த்து கொடுத்து கவிதை வேற இல்லாதல்ல. என்ன கொஞ்சம் வயசு போயிடுச்சு, கொஞ்சம் இளவர்கள் இருந்தா கொஞ்சம் கவிதை நகரிக்கலாம். நல்லா இருக்கு, பிடிக்குமா? ரைட். அடுத்த சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சிவலட்சுமி. அதே பேர் தான், அதே உருவம் தான், அதே புன்னகையோட. சொந்த மகள் இல்லை என்றாலும் நீ தந்த பாசம் மகத்தானது. என் நோயிலும் நொடியிலும் உன் கரங்கள் என்னை தாங்கியது. பக்கத்து வீட்டு பிள்ளை என்று உன்னை பார்ப்பவர் சொல்லக்கூடும், ஆனால் என் வீட்டு பிள்ளையாய் நீ என் உயிருக்குள் கலந்து விட்டாய். 50 வயதை எட்டி பிடிக்கும் என் சின்னஞ்சிறு மொட்டே, வாழ்க்கை பயணத்தினுடைய பாதையை நீ பாசத்தால் கடந்து வந்தாய். வாழ்வில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் இனி வசந்தங்களாய் மலரட்டும். குறையாத செல்வமும் குன்றாத ஆரோக்கியம் பெற்று நீ மகாராணியாய் வாழ வேண்டும். எத்தனை உறவுகள் வந்தாலும் என் கண்களுக்கு நீ என்றும் என் செல்ல பிள்ளைதான். உன் கண்கள் கனவிலும் அழக்கூடாது, உன் இதயம் எப்பொழுதும் பாட வேண்டும். வாழ்வில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் இனி வசந்தங்களாய் மலரட்டும். இனிய பொன்விழா நல்வாழ்த்துக்கள் என் அன்பு பிள்ளையே என்று சொல்லி அப்பம்மா பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் வாழ்த்தேன். சரியா? இதே மனநிறைவா இருக்கு, கவிதையா வருது உங்களோட அப்பா பிறந்த நாளுக்கு. சரி, எல்லாம் நல்லா இருக்குது. எப்படி இதே பிடிக்கும்? சரி, அப்ப உங்களுடைய கண்கள் கனவிலையும் வளரக்கூடாது, கனவான்ற நீங்களே. சரி, நான் இதுக்கு உங்களுடைய கடைசி பையன் கொடுத்தது பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்கா? எங்களுக்கு ஒரு காடி இருக்கா? நல்லா இருக்கேன். நைஸ், சூப்பர். ரைட், அதை எங்களை வச்சிருவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. May God bless you. Adi, go,